நெருங்கி வரும் பொழுது பாவத்தினுடைய விளைவு தெரியும். இன்றைக்கு நீ சொல்லலாம், யார் என்னை எதிர்க்க முடியும்? பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, குடிப்பேன், வெறிப்பேன், வேசித்தனம் பண்ணுவேன் என்று பாவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? லஞ்சம் வாங்குவேன், ஊழல் பண்ணுவேன், யார் என்னை கேட்க முடியும் என்று பாவத்திலே துணிகரம் கொண்டிருக்கிறாயா? உன் பதவி உனக்கு உதவி செய்யாது, உன் அதிகாரம் உனக்கு உதவி செய்யாது. ஒரு நாள் நீ மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த மரண நேரம் நெருங்கி வரும் பொழுது உன் கண்களுக்கு முன்பாக நரகம் தெரிய ஆரம்பிக்கும். நரகத்தின் இருள் வந்து நிற்கும். சாத்தானுடைய கூட்டம், இருளின் கூட்டம் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதை நீ அறிந்து கொள். பிசாசு உங்களை சூழ்ந்து கொள்ளுவான். வா நரகத்திற்கு. மதுபானம் குடித்தல்ல, வா என்னோடு நரகத்திற்கு. போதை வஸ்துகளை பயன்படுத்தினல்ல, வா என்னோடு நரகத்திற்கு. சாத்தான் சொல்லுவான், நரகம் சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதனுக்காக ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது, பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. பிசாசு தான் மனிதர்களை பாவம் செய்ய வைத்து நரகத்திற்கு கொண்டு போகிறான். பக்தியாரு, சாரையும் குடிச்சுக்க. பக்தியாயிரு, பீடி சிகரெட் இழுத்துக்க. பக்திய சாமி கும்பிடு. வாரத்துல ஒரு நாள் போதை வஸ்துகளை பயன்படுத்திக்க. அங்க போய் சாமி கும்பிடு பக்தியாய். லஞ்சம் வாங்கிக்கொள். சாத்தான் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். நரகத்திற்குள்ளே ஒரு நாள் உன்னை கொண்டு போகிறான். மரண நேரம் நெருங்கி வரும் பொழுது சொல்லுவான், மதுபானம் குடித்தல்ல, துன்மார்க்கமாய் நடந்த இல்ல, லஞ்சம் வாங்கின இல்ல, என்னோட நரகத்திற்குள்ளே வா என்று சொல்லுவான். ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. நியாய தீர்ப்புக்கு ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. உன் பாவம் உன்னை தொடர்ந்து வரும். சாத்தானின் இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, மெய்யான ஒளியாயிருக்கிற இயேசு. பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிற ஒரே ஒரு